என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அம்பிகாரு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நல்லா கம 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 கமன் மணமாக இருக்குது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ கடுகும் சீரகமும் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம போடணும் தேவையான அளவு வெங்காயம். டைம் வேறு ஆகிடுச்சு, சீக்கிரமாக கடகடன்னு செஞ்சிடணும் காரக்குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுவோம். பூண்டு இப்போ வதங்கிருச்சு. 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். நம்ம வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுருவோம். தோல் சீவி வச்சுருக்கோம். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் 2 தக்காளியை போட்டு கணைஞ்சிடலாம். புளி கரைசலில் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம்ப்பா. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கரைச்சிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசல் நம்ம இதில் ஊற்றிடலாம். கிழங்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதை ஊற்றிடலாம். கருவேப்பிலையை போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சுப்பா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கம 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 கமன் மணமாக இருக்குது. இதே மாதிரி காரக்குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அம்பிகாரு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.